கதையின் பெயர் வனரவி. ஒரு அடர்ந்த வனத்தின் ஓரத்தில் அமைந்திருந்த ஒரு சிறிய கிராமத்தில் ரவி என்ற இளைஞன் வாழ்ந்து வந்தான். அவன் மற்றவர்களைப் போல் நகர வாழ்வின் ஆடம்பரங்களை நாடவில்லை. அவனுக்கு இயற்கையே தோழி. மரங்களும் பறவைகளும் பூக்களும் அவனின் அன்றாட வாழ்வின் ஒரு அங்கமாய் இருந்தன. அவன் அதிகாலையில் எழுந்து வனத்திற்குள் நுழைந்து விடுவான். அங்கிருக்கும் ஒவ்வொரு மரத்துடனும் மலர்களுடனும் ஏதோ ஒரு வகையில் பேசி அவற்றின் அமைதியிலிருந்து பாடங்களை கற்றுக்கொண்டான். பறவைகளின் சங்கீதம் அவனுக்கு இசையாய் ஒலித்தது. நதியின் ஓசை அவனுக்கு அமைதியை தந்தது. கிராம மக்கள் அவனை வனரவி என்று செல்லமாக அழைத்தனர். அவன் ஒருமுறை வறண்டு போன ஒரு சிறிய செடியை பார்த்தான். அதன் இலைகள் கருகி வாடி சாக காத்து கொண்டிருந்தன. ரவி அந்த செடியை மெதுவாக தொட்டு அதன் துயரத்தை உணர்ந்தான். உனக்கு என்ன ஆனது என்று மனதுக்குள் கேட்டான். ரவி அந்த செடிக்கு அருகில் அமர்ந்து ஒரு சிறிய பாத்திரத்தில் தண்ணீர் கொண்டு வந்து ஊற்றினான். தினமும் அந்த செடியை வந்து பார்த்து அதற்கு தண்ணீர் ஊற்றி கவனித்து வந்தான். சில நாட்களில் அந்த செடி மெதுவாக உயிர் பெறத் தொடங்கியது. கருகிய இலைகளுக்கு நடுவே ஒரு சிறிய பச்சை துளிர் எட்டி பார்த்தது. ரவியின் முகத்தில் புன்னகை பூத்தது. சில வாரங்களில் அந்த செடி முழுமையாக உயிர் பெற்று பச்சை இலைகளுடன் செழித்து வளர்ந்தது. ரவி அதை பார்க்கும் போதெல்லாம் ஒரு அழகான திருப்தியை உணர்ந்தான். ஒரு நாள் மாலை செடியின் அருகே அமர்ந்திருந்த ரவிக்கு ஒரு தெளிவான சிந்தனை உதித்தது. இந்த சிறிய செடிக்கு நான் கொடுத்தது வெறும் தண்ணீர் மட்டுமல்ல, கொஞ்சம் அக்கறையும் அன்பும் நம்பிக்கையும் தான். அதையே நாம் ஒரு மனிதனுக்கு அளித்தால் அவனும் வறண்ட பூமியில் உயிர் பெறும் செடியைப் போல் மீண்டு துளிர் விடுவான் அல்லவா என்று அவன் தனக்குள்ளேயே கேட்டுக்கொண்டான்.